Hello, welcome and welcome to Cricket Challenges Tamil channel. இந்த வீடியோல நம்ம பத்தி பார்க்க போறோம் அப்படினா RCB ரிலேட்டட் தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படினா சோ நம்மளுடைய IPL 2025ல விராட் கோலியோட ரோல் என்ன அப்படிங்கறத மோ பபட் இப்போ வந்துட்டு அதாவது டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஆஃப் RCB இப்போ அபிஷியலா வந்துட்டு ஒரு சில ஹிண்ட்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். சோ லாஸ்ட் இயர் வந்துட்டு ஃபாஃப் அண்ட் விராட் கோலி ஓபனிங்ல இருந்தாங்க. சோ இதுல மெயினா நீங்க வந்து விராட் கோலியோட ரோலை என்னவா பார்த்திருப்பீங்க அப்படினா ஒரு அக்ரெசரா வந்து உங்களால பார்த்திருக்க முடியாது. ஏன்னா ஃபாஃப் டுப்ளஸஸ் ஒரு அக்ரெசரா வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது சோ இந்த இடத்துல வந்துட்டு விராட் கோலி ஓபனிங்ல வந்துட்டு ஒரு ஆங்கர் ரோல் தான் ப்ளே பண்ணுவாரு. சோ இந்த தடவை வந்துட்டு ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி அப்படிங்கிற ஓபனிங் காம்பினேஷன் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த தடவை விராட் கோலியோட ரோலை வந்துட்டு கொஞ்சம் ஸ்லைட்லி வந்துட்டு நாங்க சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்துட்டு ஆங்கர் அப்படிங்கிறது வந்து அவர் 50 அடிக்கிற வரைக்கும் ஒரு மோட்ல இருப்பாரு. ஆஃப்டர் 50 அவர் வந்துட்டு கவுண்டர் அட்டாக்கிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள வருவாரு. சோ இந்த தடவை வந்துட்டு ஃபில் சால்ட்டோட காம்பினேஷன். சோ ஃபில் சால்ட்டோட ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் சோ இந்த இடத்துல வந்துட்டு விராட் கோலியோட ரோலை தீர்மானிக்க முடியும். சோ ஸ்டில் வந்து எங்களுக்கு லாஸ்ட் டைம் எப்படி வந்துட்டு விராட் கோலி ஒரு ஆங்கரிங் ரோல்ல இருந்தாரோ சோ அதே டைப் ஆஃப் ஆங்கரிங் ரோல் அப்படிங்கிறது தான் நாங்களுமே வச்சிருக்கிறோம். பட் ஆனா வந்துட்டு ஃபில் சால்ட்டோட ஃபார்ம் தான் விராட் கோலியோட ஒரிஜினல் பொசிஷன் அண்ட் விராட் கோலியோட ஒரிஜினல் ரோலை வந்து தீர்மானிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து ஒரு அக்ரெசர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயர் தான். சோ நீட்டா வந்துட்டு எஃபிஷியன்ட்டா வந்து அவரால் வந்து ரன்ஸ் அப்படிங்கறத அடிச்சு கொடுக்க முடியும். பட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தான் அங்க ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா கன்சிஸ்டன்ட்டா வந்துட்டு மேட்ச் பை மேட்ச் வந்து ஒரு 30+ ஸ்கோர்ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல 50s அண்ட் செஞ்சுரிஸ் அப்படிங்கிற மாதிரி அடிக்க பிளேயர் அப்படின்னா இல்ல. ஏன்னா வந்துட்டு 50s அப்படிங்கறது அடிச்சாருன்னா அடுத்த மேட்ச் வந்து டக் அவுட் ஆகிற அந்த ஒரு விஷயமும் அங்க இருக்குது. சோ அதனால அவங்க சொல்ற மாதிரி விராட் கோலியோட ரோல் இந்த தடவை வந்து கன்சிஸ்டன்டா ஒரே ரோலா இருக்க போறது கிடையாது. மேட்ச் பை மேட்ச் ரோல் வந்துட்டு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது என்னோட ஒப்பீனியன். பட் இப்போதைக்கு ஆங்கரிங் ரோல் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஃபில் சால்ட்டோட ஃபார்ம் மாற விராட் கோலியோட ரோல் மேட்ச் பை மேட்ச் மாறும் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க சொல்லியிருக்கிற விஷயம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் IPL 2025 வின்னிங் மேட்சஸ் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய எய்ம் அப்படிங்கிறத RCBயோட கோச்சிங் சைட்லன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ப்ரோ ஒரு அப்டேட், வின்னிங் அப்படிங்கிறது தானே எல்லாரோட எய்மாவும் இருக்கும் ஸோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஆனால் அவங்க சொல்லியிருக்கிற விதம் வேற. ஸோ ஏன்னா வந்து எங்களோட ஸ்குவாட் அப்படிங்கிறது உண்மையிலேயே செம ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஒரு ஸ்குவாடை வச்சுட்டு எந்த ஒரு மேட்சையுமே எஃபிஷியன்ட்டா வந்து ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா ப்ளே பண்ண முடியும். ஸோ நீட்டா வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸா கண்டிப்பா வந்து கொடுக்க முடியும். ஸோ அப்படி வந்து நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எங்க பிளேயர்ஸோட கிரைட்டீரியா அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பிளேயர்ஸோட கிரைட்டீரியாவை வந்துட்டு செக் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ டொமஸ்டிக் கேம்ப் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயே நாங்கள் வந்திருக்கோம். ஸோ டொமஸ்டிக் கேம்ப்லையும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டு நடந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. அந்த டொமஸ்டிக் கேம்ப்ல வந்துட்டு பிளேயர்ஸோட அந்த ஒரு இன்சைட்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்குவாட் எடுத்திருக்கோம். அந்த ஸ்குவாட் ஒரு தரமான ஒரு ஸ்குவாட் தான். ஸோ எஃபிஷியண்டா மேட்சஸை வின் பண்றதுக்கு தகுதியான ஒரு ஸ்குவாட் தான். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஸ்குவாடை வச்சு நாங்கள் வந்து வின் பண்ண முடியும் அப்படிங்கறத எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் தோல்வி அப்படிங்கிறது வந்ததுன்னா கண்டிப்பா வந்துட்டு எங்களால் இந்த ஒரு விஷயத்தை வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ நாங்கள் வந்துட்டு என்ன தவறு பண்ணோம் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி ஆகணும். அதையும் நாங்கள் இந்த இடத்துலயே வந்துட்டு அனலைஸ் பண்ணி இதுக்கான பிராக்டிசேஷனையும் எடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சப்போஸ் மேட்சஸை லூஸ் பண்ணா என்ன தவறு அங்கே நடக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நாங்கள் வந்து சோர்ஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் தான் மெயினா வந்து தவறா நடக்கும். அதை சோர்ஸ் பண்ணி அதையுமே பாசிட்டிவா மாற்றணும் அப்படிங்கிறது தான் இப்போ கோச்சஸ் டொமஸ்டிக் பிராக்டிசேஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது ஒரு நல்ல மூவ் தான். அடுத்த அப்டேட் IPL 2025 RCB ஜாஸ் ஹேசல்வுட்டை வாங்கி தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஆகாஷ் சோப்ரா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ RCB இருந்த பர்ஸ் கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஹெவியான பர்ஸ். அந்த பர்ஸ்க்கு வந்துட்டு அவங்க கண்டிப்பா மிச்சல் ஸ்டார்க்கு தான் போயிருக்கணும். பட் எதுக்காக ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு போனாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. ஸோ மிச்சல் ஸ்டார்க் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயரை கண்டிப்பா RCB வந்து கோட் அவுட்ருச்சு அப்படின்னா அதுல எந்த ரீசனுமே கிடையாது. பர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். நம்ம ஆல் அவுட்டா பிட் பண்ணா அந்த பிளேயர் நம்ம கிடைச்சிருவாரு. பட் ஆனா வந்துட்டு அவங்க ஆல் அவுட்டா பிட் பண்ணல. ஆனா பர்ஸ் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருந்தது. இப்போ ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு இன்ஜுரி அப்படிங்கிற விஷயமும் பெரிய லெவலில் வந்துட்டு இருக்குது. ஸோ இது தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த ஒரு பிரச்சனையில RCB இந்த ஒரு IPL ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆயிட்டார் அப்படின்னா ஸோ உண்மையிலேயே வந்துட்டு இது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எஃபிஷியன்டான பிளேயர்ஸ் அங்கே ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல இருக்கும்போது பர்ஸும் ஹெவியா வச்சுட்டு நல்ல ஒரு குவாலிட்டியா இன்ஜுரி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வராத பிளேயர் தான் அவங்க எடுத்திருக்கணும். ஏன்னா இது வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு கிடையாது. லாஸ்ட் IPLலேயே வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட் இன்ஜுரினால ஆக்ஷன்ல வந்துட்டு நான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த IPL விளையாடுவேன் ஆக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லி அவர் அன்சோல்டா போயிருந்தாரு. அதுக்கு முந்தின வருஷமும் அவர் வந்துட்டு ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல இன்ஜுரியில தான் இருந்தாரு. அப்படி அவ்வளவு ஹெவியான பாஸ் வச்சுட்டு எப்படிக்கு இந்த மாதிரியான ஒரு இன்ஜுரி போன் பிளேயரை எடுத்து அவரோட அவைலபிலிட்டிக்கு காத்திருக்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த டைம்லயே எடுத்திருந்தா நீங்க ஸ்டார்க் எடுக்கலனா கூட இன்னுமே நிறைய ஓவர்சீஸ் பவுலர்ஸ் இருந்தாங்க. பட் இப்போ எல்லாருமே எல்லா டீம்ஸ்க்கும் ரெஸ்பெக்டிவ் டீம்ஸ் போனதுக்கு அப்புறமா ரீப்ளேஸ்மெண்ட்ல நீங்க வந்துட்டு எல்லா டீமும் விட்டுட்டு போன அந்த ஒரு பிளேயர்ஸ் தான் எடுக்க முடியும். அதை இதோடவும் மோசமா முடியும். RCB இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல ஆகாஷ் சோப்ரா சுட்டி கட்டி இருக்கிறாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்குமே இந்த விஷயத்தை யோசிக்கணும்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.